இன்றைக்கி வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து முதல்ல வந்து ப்ரியாம்பிள் வந்து இந்த கான்ஸ்டியூஷன். ஸோ ப்ரியாம்பிள்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு புக்குக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ப்ரிஃபேஸ் இல்லாட்டி இன்ட்ரொடக்ஷன் இருக்குமோ அதே மாதிரி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ப்ரியாம்பிள். ஸோ இது வந்து என்னென்னா வந்து சம்மரி இல்லாட்டி வந்து கான்ஸ்டியூஷன் எசன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது, இது வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பல்கிவாலா வந்து ஹீஸ் அ எமினன்ட் ஜூரிஸ்ட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி அது வந்து செயல்படுது அப்படின்னு வந்து பல்கிவாலா வந்து சொல்கிறாரு. ஸோ ப்ரியாம்பிள் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து இதோடைய வந்து ப்ரீவியஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அதாவது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுடைய வந்து எய்ம் என்ன, கான்ஸ்டியூஷன் வந்து அசம்பிளி ஃபார்ம் ஆகும்போது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணதுக்கு முன்னாடி எந்த எய்மை வச்சுட்டு நம்ம வந்து அந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அதை வந்து ஜவஹர்லால் நேரு மூவ் பண்ணார். ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ப்ரியாம்பிள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து இது ஹஸ் பீன் அமெண்டட் பை தி 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து இதை வந்து ஒருத்தர் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க 1976. 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைகளை வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து அந்த ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து இந்த ப்ரியாம்பிளை வந்து அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ப்ரியாம்பிளோட எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens justice, social, economic and political liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity and to promote among them fraternity, integrity of the nation, unity and integrity of the nation. ஸோ இங்கே ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, 26th day of November 1949 வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து லைக் வந்து அடாப்ட் பண்ண நாள், இது கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரியாம்பிளை வந்து விரிவாக பார்க்கலாம். ஸோ வந்து வி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அப்படின்னா வந்து இதோடைய சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி எங்கேருந்து, அதாவது இதோடைய பவர் எங்கேருந்து வருது கான்ஸ்டியூஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய பவர் வந்து மக்கள்கிட்ட வருது அப்படிங்கிறது தான் இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது குறிக்கிறது. ஸோ இது வந்து இந்த சொவேரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் இந்த வார்த்தை எப்படி எதை குறிக்குது அப்படின்னா வந்து இது வந்து இந்தியன் ஸ்டேட் வந்து என்ன நேச்சருடையது, இந்தியன் ஸ்டேட் வந்து ஒரு சொவரின், ஓகே, இது வந்து ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட்டு, இது ஒரு செக்குலர் ஸ்டேட், இது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட், இது ஒரு ரிபப்ளிக் ஸ்டேட் அப்படின்னு நேச்சர் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட்டை வந்து இது குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, இதுக்கப்புறம் வந்து ஃப்ராட்டர்னிட்டி, இதெல்லாமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாமே வந்து எய்ம். அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எதை அட்டைன் பண்ண விரும்புது அப்படின்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டியை வந்து அட்டைன் பண்ண விரும்புது அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து November 26 வந்து 1914 இந்த இடத்துல குறிப்பிட்ட மாதிரி வந்து அது வந்து இந்த கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ண வந்து டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டுருக்கு. கான்ஸ்டியூஷனில் உள்ள கீவேர்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த ப்ரியாம்பிளில் உள்ள அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வேர்ட் சொவரின் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொவரின் அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம நாடு வந்து எந்த நாட்டையும் வந்து டிபெண்ட் பண்ணியோ இல்லை வந்து எந்த நாட்டுடைய டொமினியனோ கிடையாது. இது வந்து இட்ஸ் அ ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு. நம்ம இன்டர்னல் பவர் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம நாட்டோட ஒரு அத்தாரிட்டி வந்து இல்லை, நம்ம நாட்டுக்கு ஈக்குவலாக நிறைய அத்தாரிட்டிஸ் இருக்குது, இன்னொரு நாடு இருக்கே தவிர நம்மளை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து நமக்கு மேலே கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அஃபேர்ஸ், ஓகே, இன்டர்னலாக இருக்கட்டும் எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து யார் சொல்லி நம்ம கேட்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து காமன்வெல்த் நேஷன்ஸில் வந்து இந்தியா வந்து ஒரு வந்து மெம்பராக இருக்குது. அது மட்டும் கிடையாது, யூஎனோடைய மெம்பராக இருக்குது. இது வந்து எந்த வகையிலுமே வந்து நம்ம சொவரனிட்டிக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸாக வந்து இது வந்து ஆகாது. ஓகே, இது வந்து ஒரு சொவரின் நேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய டெரிட்டரியை வந்து ஒரு ஃபாரின் நேஷனுக்கு கொடுக்க நமக்கு வந்து உரிமை இருக்குது. இன்னொன்று வந்து ஃபாரின் நேஷனுடைய டெரிட்டரியை வந்து நாம் வந்து அக்யூர் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு வந்து அந்த உரிமை இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சோசியலிஸ்ட்டு. ஸோ வந்து சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த டேர்ம் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 வந்து ஆட் பண்ணாங்க.
ஓகே. ஸோ வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வந்து டேர்ம் வந்து ப்ரியாம்பிள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டிபிஎஸ்பியில் வந்து நிறையா வந்து சோசியலிஸ்ட் கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ வந்து முன்னாடி இம்ப்ளிசிட்டாக வந்து நம்ம வந்து சோசியலிஸ்ட்டாக இருந்தோம். இப்போ எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அதை வந்து அறிவிச்சிருக்காங்களே தவிர வந்து மற்றபடி வந்து இதுக்கு இந்த ப்ரியாம்பிளில் வந்து சோசியலிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சோசியலிஸ்ட் ஸ்டேட்டாக தான் இருந்தோம். ஓகே. ஸோ வந்து ஈவன் வந்து 1955 வந்து ஆவடி செஷன்லேயே வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து காங்கிரஸ் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து காங்கிரஸ் வந்து ஆவடி செஷனில் வந்து எடுத்த வந்து ரெசல்யூஷன். ஸோ வந்து சோசியலிசம் வந்து அப்போலேருந்தே அவங்க வந்து முன்னுரிமை கொடுத்து தான் வந்திருக்காங்க. இந்தியன் பிராண்ட் ஆஃப் சோசியலிசம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து அது வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம். கம்யூனிஸ்டிக் சோசியலிசமோ இல்லை வந்து ஸ்டேட் சோசியலிசமோ கிடையாது. கம்யூனிஸ்ட் சோசியலிசமும் ஸ்டேட் சோசியலிசமும் ஒன்று தான். ஸோ வந்து அந்த கம்யூனிஸ்டிக் சோசியலிசம் கிடையாது, நம்ம இது வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஸோ வந்து நம்ம கம்யூனிஸ்டிக் சோசியலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து எல்லா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனையும் வந்து என்ன பண்ணணும்னா வந்து நேஷனலைஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நேஷனலைஸ் பண்ணணும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கம்யூனிஸ்டிக் சோசியலிசம். பட் டெமோக்ராட்டிக் சோசியலிசத்தில் என்னன்னா வந்து இட்ஸ் அ மிக்ஸ்டு எக்கானமி. வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசமுடைய எய்ம் என்ன அப்படின்னா வந்து ப்ராவர்ட்டி எண்ட் பண்ணுறது, இக்னோரன்ஸ் எண்ட் பண்ணுறது, டிசீஸ் எண்ட் பண்ணுறது, அண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்இக்வாலிட்டி எண்ட் பண்ணுறது. இதுதான் டெமோக்ராட்டிக் சோசியலிசத்துடைய வந்து ஒரு எய்ம். இந்தியன் சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து மார்க்சிசம் காந்திசம் ரெண்டையும் வந்து சேர்ந்த ஒரு விஷயம். இதில் வந்து காந்திசம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. பட் வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 வந்து இந்த வந்து ஹவர் வந்து நம்மளை வந்து கேபிட்டலிஸ்டிக் பாதையில் வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதோட சோசியலிஸ்டிக் கிரெடென்சியல்ஸை வந்து அதை வந்து டைல்யூட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்து ஆட் பண்ணுச்சு. அப்போ 1976 முன்னாடி வந்து நம்ம செக்குலர் இல்லையா அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து 1974 சொல்லியிருக்கு. வந்து என்ன எக்ஸ்பிளிசிட்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலே தவிர வந்து ஆர்டிகல் 25 to 28 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா ரிலிஜனுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம ஸ்டேட் வந்து செக்குலர் ஸ்டேட் தான். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக வந்து மென்ஷன் பண்ணல செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர மற்றபடி வந்து நம்ம ஸ்டேட் வந்து செக்குலர் ஸ்டேட் தான் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே வந்து சொல்லிடுச்சு. ஸோ வந்து நம்மளுடைய வந்து இந்தியன் கான்செப்ட் என்ன பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் வந்து செக்குலரிசம். ஏதாவது வந்து என்னன்னா வந்து எல்லா ரிலிஜனையும் வந்து நம்ம வந்து சமமாக பாவிப்போம், வந்து சமமாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை வந்து செக்குலர் அப்படின்னா என்ன மீனிங்னா வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட் வந்து இர்ரிலிஜியஸ், அதாவது அந்த ஸ்டேட் வந்து எந்த மதத்தையும் வந்து மதத்துக்கும் ஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் வந்து ஆன்டி ரிலிஜியஸ், மதத்துக்கு எதிரானது. பட் நம்ம நாட்டில் வந்து அப்படி கிடையாது. நம்ம நாட்டில் வந்து பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம் அப்படிங்கும்போது எல்லா ரிலிஜனையும் வந்து அதை ஈக்குவலாக வந்து ப்ரொமோட் பண்ணும். இதுதான் வந்து பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம். நவ் டெமோக்ராட்டிக். ஓகே. ஸோ டெமோக்ரஸின்னு நம்ம பார்க்கும்போது வந்து டெமோக்ராட்டிக் பொலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டாக்ட்ரின் ஆஃப் பாப்புலர் சொவரண்டி. அப்படின்னா என்னென்னா வந்து பீப்புள்கிட்ட தான் வந்து அந்த சுப்ரீம் பவர் வந்து இருக்குது. ஸோ பீப்புள்கிட்ட தான் வந்து முழு பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த டெமோக்ரஸி வந்து சொல்லுது. டெமோக்ரஸி வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டேரக்ட், இன்னொன்று வந்து இன்டேரக்ட். டேரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா மக்கள் வந்து டேரெக்டாகவே அவங்களுடைய வந்து பவரை வந்து சுப்ரீம் பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து நடக்குது. ஸோ வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து எப்படி அவங்க வந்து அந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னா 4 டிவைசஸ் இருக்குது. இது என்னென்னு சொல்லிட்டு கீழே பார்க்கலாம். ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், இன்னொன்று வந்து ரீகால், இன்னொன்று வந்து 4வது வந்து பிளபிசைட். இந்த 4 வச்சு தான் வந்து அவங்க வந்து டேரக்ட் இந்த டூல்ஸ் வச்சு தான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸியை வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க. பட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படி கிடையாது. இன்டைரக்ட் டெமோக்ரஸி வந்து மக்கள் வந்து தங்களுக்குன்னு சில ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் வந்து தங்களுடைய வந்து பவர்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. வந்து அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை வந்து கேரி பண்ணுவாங்க, லாஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ வந்து இன்டெரக்ட் டெமோக்ரஸியில் வந்து மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. மக்கள் இன்டெரக்டாக பண்ணுறாங்க, அதனால இன்டெரக்ட் டெமோக்ரஸி. இன்டெரக்ட் டெமோக்ரஸியை வந்து நம்ம வந்து இன்னொரு வகையில் சொல்லணும் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. என்னென்னா வந்து ஒன்று பார்லிமெண்ட்ரி, இன்னொன்று பிரசிடென்ஷியல். நம்மளோடது என்னென்னா வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. யூஎஸ் எல்லாம் வந்து பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. ஓகே. இப்போ என்னென்னா வந்து நம்மளுடைய வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து சில யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், பீரியாடிக் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒருத்தர், ரூல் ஆஃப் லா, ஓகே, வந்து ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ், டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அப்சல்யூட் டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாமே வந்து ஒரு நம்ம இந்தியன் பொலிட்டியோட டெமோக்ராட்டிக் கேரக்டர் வந்து இது வந்து காட்டுது. ஓகே. டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம பிரியாம்பிள் இருக்கிறது வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை சொல்லுதா அப்படின்னா அது கிடையாது. சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி.
ஸோ எல்லாத்தையுமே சொல்லுது. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கு மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியும் வந்து அந்த ப்ரீஆம்பிள் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிக்குது. இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, ஸோ அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, அம்பேத்கர் வந்து நவம்பர் 25, 1949 அவருடைய கன்க்ளூடிங் ஸ்பீச்சில் வந்து அவர் சொல்கிறாரு, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து அதோடைய வந்து ஃபவுண்டேஷனாக வந்து சோசியல் டெமோக்ரஸி இல்லை அப்படின்னா அது வந்து லாஸ்ட் ஆகாது, அது போயிடும் அப்படிங்கிறாரு. சோசியல் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு அவரே ஆன்சர் சொல்கிறாரு, இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் விச் ரெகனைசஸ் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃபேட்டர்னிட்டி. இந்த லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃபேட்டர்னிட்டி ரெகனைஸ் பண்ண ஒரு வே ஆஃப் லைஃப் தான் சோசியல் டெமோக்ரஸி. இந்த லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃபேட்டர்னிட்டி அப்படிங்கிற அந்த வந்து ட்ரினிட்டி வந்து இந்த ட்ரினிட்டியில் வந்து தே ஃபார்ம் த யூனியன் ஆஃப் ட்ரினிட்டி. ஓகேவா, ரெண்டும் செப்பரேட்டாக இல்லை, எல்லாமே கலந்து இருக்குது. ஒன்று இன்னொன்றுலேருந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம டெமோக்ரஸியோட பர்பஸாகவே வந்து டைவர்ஸ் பண்ண மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா வந்து லிபர்ட்டி வந்து லிபர்ட்டி இருக்குது ஆனால் ஈக்குவலிட்டி இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகுனா, சில பேர் நிறைய பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி ஈக்குவலிட்டி இருக்குது ஆனால் லிபர்ட்டி இல்லை அப்படிங்கும் போது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூவை வந்து கொண்டுடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃபேட்டர்னிட்டி இல்லாமல் இந்த லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி இருந்தாலும் அதுவுமே வந்து தவறாக தான் முடியும். ஸோ இந்த மூணுமே இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து சோசியல் டெமோக்ரஸி, அந்த ஃபவுண்டேஷனில் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்து இருக்க முடியும் அப்படின்னு வந்து அம்பேத்கர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த டைரக்ட் டெமோக்ரஸியோடைய அந்த 4 ரூல்ஸை பற்றி நம்ம வந்து வரவங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரண்டம் அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோடைய ஓட்டை வந்து டேரெக்டாக வந்து மக்கள்கிட்டே வந்து கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1970 சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அது மக்கள்கிட்டே வந்து மக்களே வந்து அதை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது எல்லாமே மக்கள் பார்த்துக்குவாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ரெஃபரண்டம். இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து நீங்களே ஒரு பில்லை வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்களே வந்து வந்து ஒரு பில்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறது வந்து இருக்குது. திருச்சி சிவா வந்து என்ன பண்ணாருன்னா வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். பட் இதை வந்து ஒரு எம்பி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. பட் இதே மாதிரி வந்து மக்கள் வந்து ஒரு பில்லை வந்து ப்ரொப்போஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து இனிஷியேட்டிவ். ரீகால் அப்படின்னா இப்போ 5 வருஷத்துக்கு வந்து ஒரு எம்எல்ஏ நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம், இல்லை எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். அவங்க வந்து ஒழுங்காக டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணலன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ 3 வருஷத்துலேயே வந்து அவங்க வந்து திருப்பி வந்து அழைச்சிக்க முடியும். அந்த டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள வந்து ஓட் பண்ணி திருப்பி வந்து ரீகால் பண்ணிட முடியும். அதுதான் வந்து ரீகால். ப்ளெபிசைட் அப்படின்னா என்னன்னா ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸான ஒரு இஷ்யூவில் வந்து மக்களுடைய வந்து ஒப்பீனியனை கேட்கறது தான். இது மோஸ்ட்லி வந்து டெரிட்டரியல் டிஸ்பியூட்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஷ்மீரில் ப்ளெபிசைட் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து காஷ்மீர் வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தான் கூட சேர்றீங்களா, வந்து இந்தியா கூட இருக்கீங்களா, இல்லை தனியாகவே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்கள்ட்டே போய் வந்து வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்குறது. அவங்க ஓட்டு மூலமாக வந்து இதை வந்து முடிவு பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ளெபிசைட். நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரெஃபரண்டம் அண்ட் ப்ளெபிசைட் வந்து சினானிம்ஸாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்சிட் ரெஃபரண்டம் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ரிபப்ளிக் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தத்தை பார்க்கலாம். டெமோக்ராட்டிக் குவாலிட்டியை வந்து நம்ம வந்து ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மொனார்கி, இல்லாட்டி வந்து ரிபப்ளிக். மொனார்கியில் அப்படிங்கிறது வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட், கிங் இல்லாட்டி குயின் வந்து ஹெரிட்டரி பொசிஷன், ஒரு அரச பரம்பரை இருப்பாங்க. அந்த பரம்பரையை சேர்ந்த வந்து நபர்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து அந்த பதவிகளை வந்து பிடிப்பாங்க. பட் வந்து ரிபப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மக்களால் வந்து அந்த ஹெட் ஆஃப் ஸ்டேட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒன்று டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ரீஆம்பிளில் ரிபப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் வந்து இன்டெரக்டாக ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ்க்கு வந்து எலெக்ட் பண்ணப்படுறாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிபப்ளிக் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு வந்து 2 more திங்ஸ் வந்து மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து பொலிட்டிக்கல் சொவரனிட்டி. அந்த சொவரனிட்டி அப்படின்னா சுப்ரீம் பவர். அந்த சுப்ரீம் பவர் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் லைக் கிங்கிட்ட வந்து கிடையாது, இல்லாட்டி சிங்கிள் ஃபேமிலிஸ்ட்டை வந்து கிடையாது. ஓகே, ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட தான் அந்த பொலிட்டிக்கல் சொவரனிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா வந்து ப்ரிவிலேஜ் கிளாஸ் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. எல்லா பப்ளிக் ஆஃபீஸஸும் எல்லா மக்களுக்கும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ யார் வேணாலும் எந்த ஆஃபீஸ் வேணாலும் பிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது அர்த்தம். இதுதான் ரிபப்ளிக்கான அர்த்தம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற டேர்ம் அப்படிங்கிறது வந்து டெமோக்ரஸி மாதிரியே 3 டிஸ்டிங்க்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒன்று சோசியல், எக்கானமிக் அண்ட் வந்து பொலிட்டிக்கல். ஸோ இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாகவும் டிபிஎஸ்பி மூலமாகவும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் அந்த ஜஸ்டிஸை. ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து இந்த 3 டிஸ்டிங்க்ட் ஃபார்ம்ஸையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா வந்து சோசியல் டிஸ்டிங்ஷன் வந்து பார்க்கக்கூடாது.
ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்டு, கலர், ரேஸ், ரிலிஜன், செக்ஸ், இந்த பேசிஸில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோசியல் ஃபேக்டர்ஸ் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இது ஒன்று வந்து நெகட்டிவ். ஆக்சுவலி வந்து நீ வந்து ஸ்டேட்டை வந்து சோசியல் ஃபேக்டர்ஸ் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாது அப்படிங்கிறது. இன்னொன்று என்னன்னா பாசிட்டிவ். ஏன்னா வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் த பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் உங்களுடைய கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து அர்த்தம். ஸோ இதான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பார்க்கும்போது எப்படி சோசியல் ஃபேக்டர்ஸை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. உதாரணத்தை பார்க்கும்போது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து என்னென்னா வந்து ஓட்டு போடும்போது லிமிடெட் ஃப்ரான்ச்சைஸ் இருந்துச்சு. அதாவது வந்து லேண்ட் ஓனர்ஸ் மட்டும் தான் வந்து ஓட்டு போட முடியும், லேண்ட் இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ்லேயும் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து எக்கனாமிக் வச்சு ப்ரிவிலேஜஸ் இருக்கக்கூடாது. ஸோ வந்து அதே மாதிரி வந்து இன்னொன்று என்னென்னா வந்து கிளாரிங் வெல்த், இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து கிளாரிங் இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி தான் இருக்குது. பட் அதை இருந்தால் அதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இதை நம்ம கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம ரெபப்ளிக்னு என்னென்னு பார்த்தோம். அதாவது வந்து எல்லா பொலிட்டிக்கல் ஆஃபீஸர்ஸும் எல்லா கிளாஸஸ்க்கும் வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் வந்து ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதும், எல்லாருக்கும் வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கணும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எல்லாருமே வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கணும். அண்ட் வந்து கவர்மெண்ட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் வாய்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த வந்து ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் வந்து எங்கேருந்து எடுத்தோம்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1970 நம்ம வந்து இதை எடுத்தோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லிபர்ட்டியை பற்றி பார்க்கலாம். லிபர்ட்டி அப்படிங்கிறது என்னென்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ். நம்ம ஸ்டேட்டை பார்த்து சொல்கிறோம். ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸோட ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் போடாதீங்க அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ். ஓகே. இன்னொன்று வந்து பாசிட்டிவ் சென்ஸில் சொல்லும் போது இண்டிவிஜுவலுடைய பர்சனாலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்ஸில் சொல்கிறோம். ஸோ வந்து லிபர்ட்டிக்கு வந்து இந்த ரெண்டு அர்த்தம் இருக்குது. இன்னும் வந்து ப்ரீஆம்பிளில் வந்து என்னென்னா வந்து லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபைத் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாகவும் வந்து இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக வந்து இதை வந்து நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இருக்குது. ஸோ வர்ஷிப், ஃபைத், பிலீஃப், தாட் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து ஆர்டிகல் 19 வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணும்போது டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து நீங்கள் அணுகலாம் ரெட் பெட்டிஷன் போட்டு. ஸோ அதனால் வந்து இதை வந்து கான்ஸ்டியூஷன் கேரண்டி பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்னென்னா வந்து லிபர்ட்டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா வந்து இட்ஸ் நாட் அ லைசன்ஸ். ஓகே. ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே செய்யறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. வந்து சர்டன் லிமிட்டேஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் லிபர்ட்டியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து எப்படி வந்து சோஷியல் எக்கானமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனில் எடுத்தோமோ அதே மாதிரி ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து நம்ம எடுக்கிறோம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789 to 1789 வந்து நம்ம வந்து இதை எடுக்கிறோம். இப்போ வந்து ஈக்குவலிட்டின்னு பார்க்கும்போது வந்து என்னென்னா வந்து எந்த ஒரு செக்ஷனுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஈக்குவலிட்டி வந்து மீனிங்கு. ஈக்குவலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அகைன் 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. சிவிக், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கானமிக். சிவிக் லைஃப்பில் வந்து அதாவது வந்து சோசியல் லைஃப்பில் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஈக்குவலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான். சிவிக் ஈக்குவலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 to 18 ரைட் டு ஈக்குவலிட்டியில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக வந்து இதை நம்ம வந்து நம்ம சிட்டிசன்ஸ்க்கு வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம எங்கே போட்டிருக்கோம்னா வந்து ஆர்டிகல் 325 வந்து ஸோ வந்து எலக்ட்ரல் ரோலில் வந்து ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் அடிப்படையில் வந்து யாரையும் வந்து இன்க்ளூடோ இல்லை எக்ஸ்க்ளூடோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆர்டிகல் 326 வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் படி தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம போட்டிருக்கோம். ஆர்டிகல் 325 என்ன போட்டிருக்கோம்னா ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் அடிப்படையில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 326 வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை வந்து நம்ம வந்து பேஸாக வச்சுக்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ள அத்தனை பேருக்கும் ஓட்டு அப்படிங்கிற அந்த பேசிஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதனால் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டி வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா வந்து மென் அண்ட் உமனுக்கு வந்து ஈக்குவல் ரைட் இருக்கணும், அடிக்யூட் மீன்ஸ் ஆஃப் வந்து லிவ்லிஹுட் இருக்கணும், அண்ட் வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம போட்டதுனால ஸோ வந்து இங்கே வந்து எக்கனாமிக் ஈக்குவலிட்டி வந்து இங்கே இருக்குது. ஸோ சிவிக், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவலிட்டி மூணுமே வந்து ப்ரியாம்பிளில் இருக்குது. அதை வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட்டர்னிட்டி.
ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் வெதர்ஹுட், ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து எல்லாத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கான்ஸ்டியூஷன் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் ஆயிருக்கு. இதன் மூலமாக வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃப்ராட்டர்னிட்டி வந்து வந்து ஹோல் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரிலே வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து ஆர்டிகல் 51A கிளாஸ் இயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா வந்து ஹார்மோனியை ப்ரொமோட் பண்ணணும், ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும், வந்து மதம் வந்து மொழி அண்ட் வந்து ரீஜனல் அண்ட் செக்ஷனல் டைவர்சிட்டியை தாண்டி ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ப்ரியாம்பிளில் வந்து ஃப்ராட்டர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து 2 விஷயங்கள் மென்ஷன் ஆகிருக்கு. ஒன்று வந்து டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இல்லை இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் கே முன்ஷி வந்து டிராஃப்டிங் கமிட்டியோடைய வந்து ஒன் ஆஃப் த மெம்பர். அவர் என்ன சொல்கிறாருன்னா டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா என்னென்னா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் பெட்டர்மெண்ட், ஒரு எக்கனாமிக்காக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கிடையாது, இல்லை ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப், ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் கிடையாது. இது வந்து அதையும் தாண்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய பர்சனாலிட்டியுமே வந்து சாக்ரேட், புனிதமானது, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எய்ம் பண்ணுது இந்த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஃப்ரேஸ். இது வந்து என்னென்னா வந்து சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் வந்து டிபிஎஸ்பினே வந்து மென்ஷன் ஆகிருக்கு இண்டிவிஜுவல் டிக்னிட்டியை பற்றி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஆர்டிகல் 51A கிளாஸ் இலேயே வந்து வந்து ஒவ்வொருத்தருமே வந்து உமனோட டிக்னிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ வந்து அவங்க டிக்னிட்டிக்கு வந்து பாதகம் ஏற்படுற மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து வந்து ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த சிட்டிசன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆர்டிகல் 51A கிளாஸ் சியில் வந்து 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 இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் எவரி சிட்டிசன்ஸ் டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சொவரிட்டி அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து போட்டுருக்கு. அண்ட் இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டெரிட்டோரியல் டைமென்ஷன்ஸ் கிடையாது, இது ஒரு சைக்காலஜிக்கல் டைமென்ஷன்ஸும் கூட. ஓகேவா? ஸோ இது 2 டைமென்ஷனையும் வந்து உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 1 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, இந்தியா வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து வந்து யூனியனை விட்டு வந்து பிரிஞ்சு போக வந்து இது இல்லை. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் த ஸ்டேட், பட் இங்கே வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறதுனால இது வந்து எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்து நம்ம இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான உரிமை வந்து மறுக்கப்படுது. ஸோ வந்து இதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து ஃப்ராட்டர்னிட்டியை வளர்க்கறதுக்கான வந்து உள்ள வந்து ப்ரொவிஷன்ஸ். இப்போ வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள் பார்க்கலாம். ஸ்ரீ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தவர். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக என்ன வந்து நம்ம நினச்சோம் இல்லாட்டி என்ன கனவு கண்டோமோ வந்து அதை வந்து இதை வந்து இந்த ப்ரியாம்பிள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். கே முன்ஷி இவரும் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இவர் வந்து நம்ம வந்து சொவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்கோட ஒரு ஹோரோஸ்கோப், நம்ம நாட்டோடைய ஒரு ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ பண்டிட் தாக்கூர்தாஸ் பார்கவா வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப ப்ரீசியஸ் பார்ட் அப்படின்னா அது வந்து ப்ரியாம்பிள் தான். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனுடைய வந்து ஆத்மா அதில் தான் இருக்குது. இது வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வந்து வீட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த கதவுக்கு வந்து திறக்கிற கீ வந்து இது தான், கான்ஸ்டியூஷனை திறக்கிற கீ இது தான். ஸோ இட்ஸ் அ ஜுவல் செட். ஓகே, கான்ஸ்டியூஷன் ஜுவல் செட். ஓகே, வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை ஒருத்தர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் யாத் ஸ்டிக்கும் வந்து இந்த ப்ரியாம்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சார் எர்னஸ்ட் பார்க்கர் இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். ஸோ வந்து இவர் வந்து ப்ரியாம்பிள் வந்து ஒரு கீநோட் டு த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த ப்ரியாம்பிளை பார்த்து வந்து ரொம்ப அவர் வந்து மூவ் ஆகிட்டார் எமோஷ்னலாக. ஸோ வந்து அவர் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரி அப்படிங்கிற அவருடைய பாப்புலரான ஒரு புக்கோடைய ஓப்பனிங்கில் வந்து இதை வந்து இந்த ப்ரியாம்பிளை வந்து அவர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஹிதயத்துல்லா வந்து இந்தியாவுடைய ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சொல்லிட்டாரு டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை வந்து இது வந்து ப்ரியாம்பிள் வந்து ரெசல்வ் பண்ணுது. பட் அது வந்து இது ஜஸ்ட் டிக்ளரேஷன் கிடையாது, அதுக்கும் மேலே அதையும் தாண்டி இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுடைய வந்து சோல் வந்து இதில் தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு விச் லேஸ்ட் வந்து பேட்டர்ன் ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் சொசைட்டியோடைய பேட்டர்னை வந்து இது வந்து லே டவுன் பண்ணுது. இட் கண்டெயின்ஸ் எ சொலம் ரிசால்வ். இதை வந்து மாற்றுறதுக்கு வந்து ஒரு ரெவல்யூஷனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு வந்து இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு.
ஸோ ப்ரியாம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ வந்து என்ன சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனுடைய பார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேறுபாரிய யூனியன் கேஸ் 1960 வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா வந்து ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து கான்ஸ்டியூஷனை வந்து மேக் பண்ண நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸோடைய மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா அதோடைய கீ வந்து இந்த ப்ரியாம்பிள் தான். ஸோ அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. இன்னொன்று வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ளே எந்த ஒரு ஆர்டிக்கலும் வந்து ஒரு ஆம்பிகுவஸாக இருந்துச்சு, ரெண்டு மீனிங் இருந்துச்சு, இல்லாட்டி 4 மீனிங் இருந்துச்சுன்னா அதில் எந்த மீனிங் கரெக்ட் அப்படின்னு டிசைட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து ப்ரியாம்பிளை வச்சு வந்து டிசைட் பண்ணலாம், ப்ரியாம்பிளை வச்சு இன்டர்பிரட் பண்ணலாம். ஸ்டில் இப்படிலாம் சொல்லிவிட்டு லாஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனுடைய பகுதி கிடையாது. ஸோ இதுதான் வந்து பேறுபாரி யூனியன் வந்து சொன்னபடி வந்து ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி கிடையாது. பட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து கேசவானந்த பாரதி கேஸ்லையும் சரி, எல்ஐசி இந்தியா கேஸ்லையும் சரி, இதை வந்து இந்த ப்ரீவியஸ் பொசிஷன் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. வந்து ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன் பகுதி தான் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. எக்ஸாம்பிள் வந்து கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து ஷுட் பி ரீட் அண்ட் இன்டர்பிரட்டட் இன் த லைட் ஆஃப் கிராண்ட் அண்ட் நோபல் விஷன் ஆஃப் நோபல் விஷன் எக்ஸ்பிரஸ் இந்த ப்ரியாம்பிளில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க அந்த விஷனை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனையும் வந்து ரீட் பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995 வந்து சொல்லும் போது வந்து ப்ரியாம்பிள் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது. ஸோ வந்து ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனை பகுதி தான் அப்படிங்கிறதுக்கு வலுசைக்கக்கூடிய வந்து மற்ற காரணங்கள் என்ன அப்படின்னா வந்து மற்ற பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மாதிரி இதுவும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் இதை எனாக்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எனாக்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக தான் எனாக்ட் பண்ணுச்சு. அது எதுக்கு அப்படின்னா வந்து ப்ரியாம்பிள் அத்தனை விஷயங்களும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம தயாரித்த கான்ஸ்டியூஷனோட வந்து கன்ஃபார்மாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அதை வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து மற்ற பகுதியை போலவே வந்து இதுவும் வந்து ஓட் பண்ணி தான் வந்து உள்ளே வந்து சேர்த்தாங்க. ஸோ வந்து ப்ரியாம்பிளும் வந்து கான்ஸ்டியூஷனுடைய வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் தான். பட் வந்து இதில் வந்து 2 விஷயத்தை வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ஓகே, வந்து கான்ஸ்டியூஷன் படி தான் வந்து அதுதான் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு வந்து பவர் தருது. பட் ப்ரியாம்பிள் வந்து லெஜிஸ்லேச்சருக்கு வந்து பவர் தரல. அது அந்த ப்ரியாம்பிள்லேருந்து லெஜிஸ்லேச்சருக்கு எந்த ஒரு பவரும் போகலை. அண்ட் லெஜிஸ்லேச்சர் பவரில் வந்து ப்ரியாம்பிள் வந்து எந்த ஒரு இந்த ப்ரொஹிபிட்டும் வந்து பண்ணல. ஸோ வந்து இட்ஸ் நெய்தர் சோர்ஸ் ஆஃப் பவர் நாட் எ ப்ரொஹிபிஷன் அப்பான் த பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். இன்னொன்று வந்து இது நான் ஜஸ்டிஷியபிள். ஓகே, டிபிஎஸ்பி மாதிரி இதுவும் வந்து நான் ஜஸ்டிஷியபிள். இது வந்து கோர்ட்டில் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்து ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் வந்து 1970 வந்து என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்னா ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ணலாம் ஆர்டிகல் 368 படி அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஏற்கனவே வந்து ப்ரியாம்பிள் வந்து அமெண்ட் ஆகிடுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்து சோசியலிஸ்ட் செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து ப்ரியாம்பிள் சேர்த்துருக்காங்க. பட் வந்து ப்ரியாம்பிளில் உள்ள பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் பேசிக் எலிமெண்ட் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸை வந்து ஆல்டர் பண்ணாமல் நீங்கள் அமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வியூ, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்.